இப்போ நம்ம எல்லாருக்கும் அத்தாட்சி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அத்தாட்சி எல்லாமே இறைவனிலிருந்து வந்தது தான் தெளிவாக உணர அளவுக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பங்களில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்கவுங்க நிலைமைக்கு தகுந்த மாதிரி அத்தாட்சி எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அத்தாட்சி இறைவனிலிருந்து வந்தது தான். இந்த அத்தாட்சி எது கொடுக்கப்படுதுன்னு சொன்னால், உங்களோட நான் இருக்கேன், படித்தவன் நம்மளோட இருக்கான்ற ஒரு உறுதிப்படுத்து தான் அத்தாட்சிகள். நம்ம இதை கொண்டு மகிழ்ச்சி கொள்றதுக்கோ பெருமை கொள்றதுக்கோ கிடையாது. நம்ம மகிழ்ச்சியிலையோ அல்லது சந்தோஷத்துலையோ பெருமையிலையோ நம்ம ஆயிடுறோம். நான் உங்களோட இருக்கேன்னு உறுதிப்படுத்துறதுக்கு அத்தாட்சி கொடுக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம உச்சத்தோடு இருக்கணும். அவன் நம்மளோட இருந்தான்னு சொன்னால் அருவமாக இருக்கானா உருவமாக இருக்கானா, அருவமாக இருக்கான். நம்மளுடைய எண்ணங்களை அவன் கவனிப்பானா கவனிக்கப்படான், நிச்சயமாக கவனிப்பான். நம்மளுடைய பேச்சுகளை அவன் கவனிக்கிறானா இல்லையா, நிச்சயமாக கவனிப்பான். நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய பேச்சுகளையும் நம்முடைய செயல்களையும் நம்முடைய பார்வையிலும் அவன் கவனிச்சுட்ருக்கான் அப்படிங்கிற உள்ளட்சம் நமக்கு வரணும். இன்னும் நாளைய வாழ்க்கையை பற்றி நமக்கு எந்த கவலையும் வேணாம், இரவு நம்மளோட இருக்கான் அந்த நம்பிக்கையும் நமக்கு வரணும். நம்ம நம்பிக்கையும் இல்லை, உள்ளட்சமும் இல்லை. அதன் காரணமாக சோதனை தொடங்குது. சோதனை காலங்களில் பதட்டம் வேண்டாம். எல்லோரும் பதறோம், அதனால் நம்ம குழம்பி போயிடுறோம். இறைவன் சொல்கிறது பொறுமையை இருபடி, பொறுமையோடு நீங்கள் பொறுமை கேளுங்க, அமைதி கேளுங்க, பொறுமை கேளுங்க, நம்பிக்கை கேளுங்க. அதில் உங்களுக்கு அவனுடைய உதவி சமயமாக இருக்கிறது உணர முடியும். 70-20 அவனை ஒரு கெடுதி தொட்டு விட்டால் பதறுகிறான். பதட்டத்தில் மறுபடியும் நம்ம நிலை குழம்பி போயிடுவோம். என்ன செய்யணும் புரியாது, தெளிவில்லாத தொட ஆரம்பிச்சிடுவோம். இப்போ நம்ம பதட்டம் வேண்டுமா அமைதி வேணுமான்னு கேட்டால் எல்லாருக்கும் அமைதி தான் வேணும். அந்த அமைதி யாரால் தர முடியும்? எந்த மனிதன் தர முடியாது, எந்த படைப்பாலும் தர முடியாது. அந்த அமைதி யார்கிட்ட இருக்குது? படைச்சவன்ட்டு தான் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் சோதனை காலங்கள்லாம் நம்ம தூய்மைப்படுத்தக்கூடிய காலம், நமக்கு நன்மை தீமை பிரித்தறியக்கூடிய காலம், ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய காலம், ஞானங்கள் பெறக்கூடிய காலம். அதனால் பதட்டம் வேண்டாம். இப்போ தான் கவனம் நம்மக்கிட்ட வந்திருக்குது. இல்லைன்னு சொன்னால் நம்முடைய பார்வையெல்லாம் அகப்பார்வையெல்லாம் புறப்பார்வை இருந்திருக்கும். மற்றவங்களை பற்றிய எண்ணங்களும் மற்றவருடைய பேச்சுகளும் மற்றவருடைய குற்றங்களை துருவி ஆராயக்கூடிய மனநிலம் இருப்போம். நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது தான் கவனம் எங்கிட்ட வருது. அதனால தான் நோயை கொண்டும் வறுமையை கொண்டும் பிடித்தோம் பணிந்து வரும்பொழுது. இப்போ ஒரு பணிவு வருது. இப்போ நீங்கள் உங்களை பற்றி கவனிங்க, உங்கள் அகத்தை கவனிங்க. ஏன்னா இறைவன் யாரை பற்றியும் யார்ட்டையும் கேட்க மாட்டான். நம்ம ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக வந்தோம், தனித்தனியாக விசாரிக்கப்பட போகிறோம், தனித்தனியாக கைப்பற்றப்படவும் போகிறோம். அதனால் நம்மளை சுற்றி நடக்கிறதெல்லாம் நமக்கு ஒரு பரிசு நடந்துகிட்ருக்கு. அதை நம்ம பாஸ் பண்ண வழியே பார்க்கணும். அதாவது நான் உணர்வில் இருக்கேனா உணர்ச்சியில் இருக்கேனா, பெரும்பாலும் உணர்ச்சி வசப்பட்டுரும். ஒரு செய்தியை கேட்டாலோ ஒரு காட்சியை பார்த்தாலோ மனசுக்குள்ளே ஒரு உணர்வு முன்னறிப்பு வந்தாலோ நான் உணர்ச்சி வசப்பட்டு பதட்டப்பட்டு கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு சந்தேகப்பட்டு அல்லது பெருமை கொண்டு பொறாமப்பட்டு எல்லா வகையிலையும் நம்ம உணர்ச்சிகள் இல்லாமல் இருக்கோம். இந்த உணர்ச்சிகள் இருக்கிறவங்கள உணர்ந்து அதை ஒத்துக்கிட்டு அவனோட ஒப்படைச்சு வந்துச்சுன்னா படிப்படியாக நம்ம நிலை மாறும்.